Hi guys, எல்லாருக்குமே வணக்கம். நான் Chandru பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா YouTubeல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பீட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அது எதனால அப்படினா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா TikTok பேன் பண்ணது TikTok சாயல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா புதுசா கொண்டு வந்தாங்க. காரணம் என்னன்னா TikTokல நிறைய மில்லியன் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. சோ அது மூலமா ரெவென்யூ பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் கொண்டு வந்தாங்க. YouTubeம் பாத்தீங்கன்னா TikTok மாதிரியே நம்மளாலையும் பார்த்தீங்கன்னா டூயட் பண்ணிக்க முடியும். அவங்களோட ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சினிமா பாடல்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஓவராலாக TikTokல எல்லா ஆப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஷார்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இது மூலமா ஏர்ன் பண்ண முடியுமா, இது மூலமா வாட்ச் ஹவர்ஸ் ஆனது நம்ம சேனலுக்கு ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யூடியூபர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூடியூபர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா பெரிய யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த வீடியோக்கு ப்ரொமோ மாதிரி வேணால் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிகினியர்ஸுக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் நிறைய மக்களுக்கு ரீச் ஆகும், நல்ல வியூஸ் போகும், அது மூலயமா நமக்கு வாட்ச் ஹவர்ஸோ இல்லை ரெவன்யூவோ வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறாங்க. பட் நிறைய பேத்துக்கு ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிய மாட்டேது. ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரிலேட்டிவ் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? அதே மாதிரி வீடியோ பார்த்துருக்கும் போது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை இப்படி வச்சு, அதாவது 9:16 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்ப்போம். அதாவது சொல்லப்போனால் நிற்க வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த ரேஷியோவில் மட்டும்தான் உங்களோட வீடியோவை மேக் பண்ணணும், இல்லை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்படி, அதாவது 16:9 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஃபோனை இப்படி வச்சு வெர்டிக்கலாக வச்சு, அதை ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக இப்படி வச்சு பார்த்துட்டு இருப்போம்ல, இந்த மெத்தடில் நீங்கள் என்ன தான் 59 செகண்டுக்கு வீடியோ மேக் பண்ணாலும் சரி, டைட்டிலில் டேக்லைனில் ஷார்ட்ஸுன்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் வீடியோ ஷார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா யூடியூப் கன்சிடர் பண்ணாது. அது ஒரு நார்மல் வீடியோவாக தான் இருக்கும். ஜஸ்ட் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் நோட்டீஸ் ஆனது போகும். பப்ளிக்கில் ஸ்க்ரோல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்படி போர்ட்ரேட்டில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ எடுத்துட்டேன், அதை எப்படி நான் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைன் மாஸ்டர் எந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேணால் இருக்கட்டும், மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் லோகோ இல்லை வந்து அந்த வீடியோ பற்றி ஏதாவது டெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து இப்படின்ற ஸ்டேஜில் அவுட்புட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ ஷார்ட்ஸாக கன்சிடர் ஆகும். இன்னொன்று, நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நான் ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமா, அதாவது காசு பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக காசானது பார்க்க முடியும். ஆனால் நார்மல் வீடியோவை கம்பேர் பண்ணும்போது இது மூலயமா வர ரெவன்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் இதுலேயும் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அது என்னன்றது வந்து நான் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சினிமா பாடல்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வேற ஒருத்தவங்களோட கண்டென்ட் போடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஆனது வர சான்சஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆனது போகும். இல்லையா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணனே நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணது மெயின் பேஜில் காட்டும். அப்படி நோட்டிஃபிகேஷனையோ இல்லை யூடியூப்குள்ளே போய் அந்த சேனல் வீடியோவை பார்த்து அவங்க கிளிக் பண்ணால் மட்டுமே ஆட் ஆனது ஷோ ஆகும். அப்படி ஆட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெவன்யூ ஆனது ஜென்ரேட் ஆகும். இல்லை, அவங்க வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகும்போது உங்கள் வீடியோ வந்து ப்ளே ஆச்சுன்னா அதுக்கான ரெவன்யூ வராது. ஸோ நமக்கு காசானது வராது. இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 1,00,000 பேத்துக்கு நோட்டிஃபிகேஷன் போது அந்த 1,00,000 பேர் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வரும். இல்லை, பப்ளிக்கில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தாங்கன்னா ரெவன்யூ ஆனது வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ நிறைய பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது சினிமா படம்லாம் போட்டு நான் வீடியோ போட தான் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லி போடுவீங்க. அப்படி போடும்போது ரெவன்யூ வராது. அது வந்து காப்பிரைட்ஸ் கிளைம்ன்ற ஸ்டேஜில் போயிடும். காப்பிரைட்ஸ் கிளைம்னா நம்ம சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த வீடியோ மூலியமாக வர ரெவன்யூ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சட்டன் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா போகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிகினியர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க், ஷார்ட்ஸ் வீடியோவில் வர வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு ஆட் ஆகுமா, இதனால பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தாங்க.
ஸோ கண்டிப்பாக ஆட் ஆகும். அது எப்படி ஆட் ஆகுன்றது சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஓன் கண்டென்ட் இப்படி ஃபோனை வச்சுட்டு பேசி போடுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு காமெடியாக ஃபன்னியாக ஏதாச்சும் பேசி போடுறீங்க, அந்த மாதிரி போடும்போது அது வந்து உங்களோட சொந்த கண்டென்ட். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸில் ஆட் ஆகும். இல்லை அதே மாதிரி தான் சினிமா பாட்டு யூஸ் பண்ணிங்க, இல்லை வேறு ஒரு வீடியோ வந்து கிராப் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகாது. இது வந்து எப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பப்ளிக் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆனது ஆட் ஆகும். அது உங்களுடைய ஓன் கண்டென்ட், எந்த ஒரு அதர் கண்டென்ட்டையும் யூஸ் பண்ணாத வரைக்கும். ஓகேவா? ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமாக ஏர்னிங்ஸும் பண்ண முடியும், வாட்ச் ஹவர்ஸும் ஆட் ஆகும். பட் நீங்கள் இந்த சில கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. அதர் மியூசிக் யூஸ் பண்ணக்கூடாது, அதர் கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் உங்களோட நோட்டிஃபிகேஷன் மூலியமாக அந்த வீடியோ யூஸ் பண்ணாங்கன்னா காசானது வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜராக 3 விஷயம். இல்லை எனக்கு வியூஸ் வந்தால் போதும், இப்போதைக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்ராக்டிவான சாங்ஸ் யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். பட் வீடியோ வந்து போர்ட்ரேட்டில் இருக்கணும். 16:9 ரேஷியோவில் இருக்கக்கூடாது. 9:16 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் ஆனது உங்கள் வீடியோ ஷார்ட்ஸாக கன்சிடர் பண்ணால் அந்த ஷார்ட்டுன்ற டாப்புக்குள்ளே போயிடும். ஸோ பப்ளிக் நிறையா பேர் பார்ப்பாங்க. மினிமம் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் உங்களால் கூட 1 மில்லியன் வரைக்கும் வியூஸை வந்து அந்த வீடியோவில் யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 லட்சம் பேர் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறாங்கன்னா மினிமம் ஒரு 3000 பேர்னாச்சும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஷார்ட்ஸை பற்றின நிறையா கேள்விகளுக்கு சந்தேகங்கள் உங்களுக்கு விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான விஷயத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.